வெங்கடேசன், காளியம்மாள் என்ற நாடோடி இன தம்பதியினர் காஞ்சிபுரம் மானாமதியில் தங்களது குழந்தையை தொலைத்துள்ளனர். குழந்தை கிடைக்கும் வரை அந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்றபடி அங்கே இருந்தனர். இதற்கிடையில் இரண்டாவது குழந்தையை சுமத்திருந்த தாய் காளியம்மாள் தனது மகள் காணாமல் போன நாள் முதல் சரியாக சாப்பிடாமல் உடல் நலம் பாதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து சிறுமியை தேடும் பணியை மிக தீவிரமாக போலீசார் செய்து வந்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா வெங்கடேசனை நேரில் அழைத்து பேசி தைரியப்படுத்தியிருக்கிறார். தான் நடத்தி வரும் குழந்தைகள் அமைப்பு மூலம் 2 மாதங்களாகவே ஹரிணியை தேடி வருவதாகவும் தெரிவித்திருந்தார். பிரகாஷ் என்பவர் ஹரிணியை 5 லட்சத்திற்கு விட்டுவிட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் சிறுமி ஹரிணி இன்று மீட்கப்பட்டுள்ளார். ஹரிணியை காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஹரிணியை கண்டதும் வெங்கடேசனும் காளியம்மாளும் அழத் தொடங்கிவிட்டார்கள். பேசுவதற்கு அவர்களிடம் வார்த்தைகள் இல்லை. காவல்துறைக்கு கண்ணீரால் நன்றி தெரிவித்த காளியம்மாள் குழந்தை ஹரிணியை தழுவி முத்தமிட்டு கொஞ்சினார்.